ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம 5th ட்ரேட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 4 or 5 6th ட்ரேட் இது. ஓகேங்களா, இன்றைக்கி ஆல்கோ ட்ரேடிங்கில் என்ன நடந்தது? ஓகேங்களா, இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ட்ரேடு தான் எடுத்திருக்கு. ஆல்கோ ட்ரேடிங்னால் என்ன? ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா, ஆல்கோ ட்ரேடிங் 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெனிஃபிட் இருக்கும். அந்த த்ரீ மந்த்ஸ் நம்ம போகிறப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அது டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அதை. ஓகேங்களா, டெய்லி நம்ம கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டினியூவாக லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்துட்டு தான் இருக்கும். மந்த் எண்டோ 2 மந்த் எண்டோ கழிச்சு பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் இன்க்ரீஸாக இருக்கும். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம மார்ஜின்லேருந்து. ஓகேங்களா, நம்ம இதுக்கு ஒரு ட்ரேடுக்கு 30Kன்றது ஒரு மார்ஜின் மாதிரி செட் பண்ணி வச்சு நம்ம போகிறோம். அது உங்களுடைய விருப்பம்தான். பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்காக சேஃப்டிக்காக இவ்வளோ மார்ஜின் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போயிட்டு தான் வரும். ஓகேங்களா, இதில் எப்படின்னா நம்மளுக்கு 1500 2000 ஒரு இதில் ப்ராஃபிட் போகுதுன்னா 1:2 தான் வச்சுருக்கோம். லாஸ் வந்து நம்மளுக்கு புக் பண்ணுறப்போ லாஸ் கம்மியாக தான் இருக்கும். ப்ராஃபிட் புக் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு 50-50 ரேஷியோ வச்சா கூட நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் நிற்கும். ஓகேங்களா, இது வந்து 70-30 ரேஷியோ தான். 10க்கு 7 வந்து நல்லா ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறனால தான் இது லாங் டைம் போகிறதுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் திரும்ப சொல்கிறேன், நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நான் ட்ரேட் பண்ணுறேன், எனக்கு என்ன நடக்குதுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, யாரையோ பண்ணதை கொண்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது இவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்றது நான் சொல்லலை. ஓகேங்களா, இது என்னுடைய ஓன் ட்ரேடிங். என்னுடைய ஓன் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், மியூச்சுவல் அக்கௌண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில். அதுலேருந்து நான் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறேன், நான் யூஸ் பண்ணுறேன். அது உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் ஒரு இதுக்காகவும் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது கூட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க 10,000 20,000 போட்டாலே மாதம் 10,000 எடுக்கலாம், டெய்லி 500 1000 எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக அது வந்து சாத்தியம் கிடையாது. அது ஏகப்பட்ட டெக்னிக்கல்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஒரு 6 மந்த்ஸ் நம்ம அதில் கொஞ்சம் ஊறி போய் இருக்கணும். நம்மளோட அக்செப்டன்ஸி இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறது, எமோஷனலை கட்டுப்படுத்தணும். ஓகேங்களா, ஹியூமன் எமோஷன்ஸ் உள்ளே போச்சுன்னா தான் நம்ம லாஸஸ் அதிகமாக வரும். ப்ராஃபிட் லாஸ் ஓகே, அக்செப்டன்ஸி இருந்தால் ஓகே, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். உங்களுக்கும் எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் எல்லாமே தெரிஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நம்ம போய் எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்க ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, 3 ஃபார்முலா போட்டிருக்காங்க. 3 ஃபார்முலா எந்த ஃபார்முலா எக்ஸிக்யூட் ஆனாலும் அது ஒர்க் ஆகி ட்ரேட் எடுத்து கொடுத்துரும். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியில் பையிங் ஸ்ட்ராட்டஜி தான். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் பையிங் ஸ்ட்ராட்டஜி இது வந்து எடுக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, ஆர்டரில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ட்ரேட் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா காலையில் 9:46க்கு 385 பை ஆகி 372 செல் ஆகிருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா பைக்கு அப்புறம் கீழே மைனஸில் போய் க்ளோஸ் ஆகிருக்குன்னா இது மேபி ஒரு லாஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இவனுங்க வேறு இப்போ தான் G2 கால்லாம் பண்ணுவாங்க. நம்ம யார் கேட்டாங்கிட்ட வீட்டில் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லாஸில் முடிஞ்சிருக்கு. 462 வந்து லாஸு ப்ளஸ் ஒரு 80 ருபீஸ் வந்து ப்ரோக்கரேஜ் அதெல்லாம் போக ஒரு 550 ஆச்சுங்களா. 550 வந்து நம்மளுக்கு இன்றைக்கி லாஸ் கண்டிப்பாக. ஓகேங்களா, இன்றைக்கி என்னோடய ட்ரேட் இது தான். நம்ம நாளைக்கு என்ன நடக்குதுன்றதே நம்ம பார்ப்போம். வாட்ச் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் என்னால் வீடியோ போட வெளியே இருந்தேன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். சரிங்களா, ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் கண்டிப்பாக டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.